உடல் முழுவதும் கோடுகளுடன் வார்த்தைகளுடன் இருந்த இரண்டாவது பெண் வீட்டு வாசலில் நின்று கதவு திறந்து விட்ட பெண் போட்ரஸ் கலீஃபாவின் முன் தரையில் வணங்கி இவ்வாறு சொன்னாள். நம்பிக்கைக்கு உரியோரின் தலைவரே, நானும் இங்கே நிற்கும் என் இரு தங்கைகளும் மூன்றாவது பெண்ணையும் வீட்டை திறந்த இளைய பெண்ணையும் சுட்டிக்காட்டினாள். ஒரே தந்தையும் ஒரே தாயும் பெற்றவர்கள். எங்கள் தந்தை பாக்தாத்தில் மிகப்பெரிய செல்வந்தரும் வஜீரும் ஆவார். அவர் இறந்தபோது எங்களுக்கு ஏராளமான சொத்தை மிட்டுச் சென்றார். நாங்கள் மூவரும் சுகமாகவும் மரியாதையாகவும் வாழ்ந்து வந்தோம். காலப்போக்கில் என் இரு தங்கைகளும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய கணவர்கள் மதிப்பற்றவர்களாக இருந்தார்கள். ஒருவன் பணத்தை சூதிலும் குடியிலும் தொலைத்தான், இன்னொருவன் அடித்து விரட்டினான். இறுதியில் இருவரும் பணமில்லாமல் நாணத்துடன் என்னிடம் திரும்பி வந்தார்கள். நான் அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு திருமணமாகவில்லை என்பதால் என் பங்கு சொத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மூவரும் அமைதியாக வாழ்ந்தோம். ஒரு நாள் கெய்ரோவை சேர்ந்த ஒரு இளைஞன் வணிகன் பாக்தாத்துக்கு வந்தான். அழகானவன், பேச்சில் திறமையானவன், பணக்காரன் போல தோன்றினவன். அவன் எங்கள் வீட்டுக்கு எதிரிலுள்ள கானில் தங்கினான். ஒவ்வொரு காலையும் எங்கள் ஜன்னல் அருகே வந்து போனான். நான் அவனை பார்த்தேன், அவனும் என்னை பார்த்தான். காதல் முளைத்தது. என் தங்கைகள் எச்சரித்தார்கள், ஆண்கள் நம்பிக்கை துரோகிகள், பேசாமல் இரு என்று. ஆனால் நான் கேட்கவில்லை. அந்த இளைஞன் என்னை திருமணம் செய்ய கேட்டான். நான் சம்மதித்தேன். மிகுந்த மகிழ்ச்சியுடன் திருமணம் நடந்தது. ஒரு முழு ஆண்டுகள் முழு சந்தோஷமாக வாழ்ந்தோம். பிறகு என் கணவன் சொன்னான், கெய்ரோவில் சில வியாபார காரியங்களை முடிக்க வேண்டும். சில மாதங்களே ஆகும். நான் அழுதேன். ஆனால் பயணத்துக்கு உதவினேன். என் அணிகலன்களில் சிறந்தவற்றை விற்க கொடுத்தேன். அவன் புறப்பட்டுப் போனான். ஓர் ஆண்டு கழித்தது. இன்னொரு ஆண்டு கழித்தது. அவன் திரும்பவே இல்லை. இறுதியில் நான் சொன்னேன், நானே கெய்ரோவுக்கு போய் தேடுகிறேன். தங்கைகள் தடுத்தார்கள். நான் கேட்காமல் சொத்துகளில் ஒரு பகுதியை விற்று நல்ல பொருட்களை வாங்கி ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து டைக்ரிஸ் நதியில் இறங்கி பிறகு கடல் வழியாக கெய்ரோ வந்து சேர்ந்தேன். அங்கே எங்கு தேடினாலும் அவன் பெயரை அறிந்தவர் யாரும் இல்லை. மனமுடைந்து சோர்நாள் அடிமை சந்தைக்கு சென்று ஓய்வெடுத்தேன். அங்கே ஒரு அழகிய பெண்ணை விற்கிறார்கள். பரிதாபப்பட்டு அதிக பணம் கொடுத்து அவளை வாங்கினேன். அவள் நல்லொழுக்கமும் அழகும் உடையவளாக இருந்தாள். எனக்கு உண்மையாக சேவை செய்தாள். ஒரு நாள் அவள் கேட்டாள், என் எஜமானி, ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள்? நான் என் கதையை சொன்னேன். அவள் சொன்னாள், மனம் தேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் கணவனை நான் அறிவேன். அவர் உயிருடன் இருக்கிறார். உங்களை அவரிடம் கொண்டு சேர்ப்பேன். இரவில் அவள் என்னை ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். உள்ளே நுழைந்ததும் என் கணவன், ஒரு அழகிய பெண் அவன் மடியில் உட்கார்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவன் நிறம் மாறினாலும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, இது நான் வாங்கிய அடிமை பெண்தான், பைத்தியம், தன்னை என் மனைவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். அவன் மடியில் இருந்த பெண் சிரித்து என்னை அவமானப்படுத்தினாள். என் இதயம் உடைந்தது. திரும்பி ஓடினேன். அடிமை பெண் என் பின்னால் ஓடி வந்தாள். விடியற்காவை வரை தெருக்களில் அலைந்தோம். இறுதியில் ஒரு பெரிய வாசலுக்கு வந்தோம். என் அடிமை பெண் தட்டினாள். ஒரு கருப்பின அடிமை திறந்தான். அவளும் அவனும் விசித்திரமான மொழியில் பேசினார்கள். உள்ளே அனுமதித்தான். தோட்டங்கள் வழியாக சென்று ஒரு அற்புதமான அரண்மனைக்கு வந்தோம். அங்கே அழகில் சந்திரனை மிஞ்சிய ஒரு பெண்மணி எங்களை அன்புடன் வரவேற்றாள். அவள்தான் அந்த வீட்டு எஜமானி. என் கதையை சொன்னேன். அவள் சொன்னாள், என்னுடன் இருங்கள். இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். உங்கள் துக்கத்தை மறந்துவிடலாம். பல மாதங்கள் அவளுடன் தங்கினேன். அவள் என்னை சகோதரியைப் போல நடத்தினாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், இன்று இரவு ஒரு திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் என்னுடன் வாருங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை. யார் உங்களிடம் பேசினாலும், எவ்வளவு அழகானவர் பார்த்தாலும் அவருடன் பேசவோ பார்க்கவோ கூடாது. நான் வாக்கு கொடுத்தேன். அன்று இரவு நாங்கள் சென்ற இடம் இதுவரை நான் பார்த்த அரண்மனைகளில் மிக அற்புதமானது. 40 இளைஞர்கள், ஒவ்வொருவரும் நிலவைப் போல அழகர்கள், மது அருந்தி பாடிக்கொண்டிருந்தார்கள். எஜமானியும் நானும் திரைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தோம். திடீரென்று ஒரு இளைஞன் எழுந்து நேராக என்னிடம் வந்து காதல் வார்த்தைகள் பேச ஆரம்பித்தான். நினைவு கூர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டேன். பதில் பேசவில்லை. அவன் கோபமடைந்து என் கையை பிடித்து அரங்கின் நடுவில் நிறுத்தி, இந்த பெண் என்னை அவமானப்படுத்திவிட்டாள் என்று கத்தினான். 40 பேரும் சினத்துடன் எழுந்தார்கள். என் எஜமானி என்னை காப்பாற்ற முயன்றாள். ஆனால் அவர்கள் என் ஆடைகளை கிழித்து ஒவ்வொருவனும் ஒரு சாட்டையால் என் முதுகிலும் மார்பிலும் ஒரு அடி கொடுத்தார்கள்.
உறுதிமொழியை மீறியவளுக்கு இதுவே தண்டனை என்று சொல்லி அரை நிர்வாணமாக தெருவில் தூக்கி எறிந்தார்கள். விடியற்காலை வரை நான் தெருக்களில் அலைந்தேன். என் அடிமை பெண் என்னை கண்டுபிடித்து எஜமானியன் வீட்டுக்கு சுமந்து சென்றாள். பல நாட்கள் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் கிடந்தேன். குணமானதும் என் உடலில் 40 சாட்டை அடிகளின் வடுக்கள் கருப்பு கோடுகளாக இருந்தன. வெள்ளை பட்டு சேலையில் கருப்பு சங்கிலிகள் போல. என் எஜமானி சொன்னாள், இந்த வடுக்கள் ஒரு நாளும் மறையாது, ஆனால் இவற்றை பொறுமையின் நகைகளாக அணிந்து கொள்ளுங்கள் என்றாள். காலம் சென்ற பிறகு நான் சொன்னேன், பாக்தாத்துக்கு திரும்பப் போகிறேன். அவள் ஏராளமான பரிசுகளுடன் என்னை பத்திரமாக கூட்டத்தில் சேர்த்து அனுப்பினார். பாக்தாத்துக்கு வந்ததும் என் 2 தங்கைகளும் என் பெரிய அட்டாவிடம் இருப்பதை அறிந்தேன். நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். இப்போது என் அக்கா தினமும் அந்த 2 கருப்பு நாய்களை அடிக்கும்போது என் சொந்த வடுக்களை நினைத்து அவர்கள் மேல் எனக்கு பரிதாபம் வருகிறது. ஏனென்றால் கொடுமையான கைகளால் அடிபடுவது எப்படிப்பட்ட வலி என்பது எனக்கும் தெரியும். நம்பிக்கை கூறியோரின் தலைவரே, என் உடலில் உள்ள இந்த கோடுகளுக்கு இதுவே காரணம். கலீஃபா 2 கதைகளையும் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அவற்றை தங்க எழுத்துக்களால் எழுதி வைக்க உத்தரவிட்டார்.